வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு விதித்த இடைக்கால தடை தொடரும். ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் யோசனை. ஜல்லிக்கட்டு இடைக்கால தடைக்கு எதிர்ப்பு. தென் மாவட்டங்களில் தொடரும் போராட்டங்கள். பாகிஸ்தானில் தீவிரவாத இயக்க தலைவர் கைது. பத்தான்கோட் தாக்குதலை திட்டமிட்டதாக விசாரணை. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தடையை நீக்க மறுத்துவிட்டது. உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வலியுறுத்தி ரீகன், திருப்பதி உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் 5 பேர் மனுக்களை தாக்கல் செய்தனர். ஜல்லிக்கட்டு குறித்த வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, NV ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் மனுக்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. மனுக்களை விசாரித்த இவ்விரு நீதிபதிகளும் தற்போதைய சூழ்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க முடியாது என்றும் தடையை நீக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். Certain local groups, the organizers from Tamil Nadu, they applied for a vacation of stay, and they advanced various arguments saying that there is no cruelty, and they said that anyone can come as a commissioner. It's not possible to have this sport without cruelty because the bull is not the sort of animal who is going to run. The court has refused to vacate the stay, so there's some very good news for the animals, progressive people in our country, animal lovers across the nation. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதால் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு மத்திய அரசால் அவசர சட்டம் இயற்ற இயலாது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நமது செய்தியாளருடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து அவசர சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு உரிமை உள்ளது என்றும் அவ்வாறு சட்டம் இயற்றினால் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு அனுமதிக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடை அமலில் இருப்பதால் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்ற இயலாது என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு விஷயத்தில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்னும் ஹியரிங் நடந்துட்டுருக்கு. அந்த கேஸில் ஹியரிங் முடிஞ்சு கோர்ட் ஆனாலும் தடை விதிச்சாங்கன்னா ஹியரிங் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ட்ரி நம்பர் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது இந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. அவங்க ஒருவேளை அந்த அவசர சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மீண்டும் அனுமதி தர வலியுறுத்தி மதுரை மாவட்டம் உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு அளித்த அனுமதிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இன்று தாக்கல் செய்யப்பட்ட மேலும் 5 மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி தடையை நீக்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. போராட்டக்காரர்கள் பீட்டா அமைப்பின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்களுடன் இளைஞர்களும் போராடி வருவதால் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதேபோன்று அவனியாபுரம் உள்பட மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. எந்த காரணத்துக்காக தடை பண்ணுறாங்கன்றதே தெரியல. கோடிக்கணக்கான தமிழர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறாம பீட்டான்றோட வாதத்தை வச்சு தடை பண்ணுறதுன்றது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அவசர சட்டம் இயற்றுவதற்கு இந்த அரசு தயங்குறதுக்கு காரணம் என்ன? யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல், ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக நாங்கள் மக்கள் எல்லாரும் ஒரு கொந்தளிப்பான நிலையில் வன்மையாக கண்டிச்சிட்டு இருக்கோம் அரசை. இதேபோன்று மதுரை மாவட்டம் பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்றுத்தர வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. கோரிக்கையை வலியுறுத்தி மொட்டை போடும் போராட்டமும் நடத்தப்பட்டது. இவை தவிர மேலமடை, புதுப்பாலை, உச்சிமகுளம், கடச்சனேந்தல் உள்ளிட்ட 16 இடங்களில் சாலை மறியல் போராட்டங்களும் நடைபெற்றன. பொங்கல் திருநாளுக்குள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுத்தர கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் திரளானோர் ஈடுபட்டனர்.
இதேபோன்று மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மொட்டை போடும் போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. மதுரை மேலமடை பகுதியில் உள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறிய மாடுபிடி வீரர் ஒருவர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தராவிட்டால் தற்கொலை செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்தார். தகவல் அறிந்த மதுரை மாநகர காவல்துறையினர் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டுவரக்கோரி ஜல்லிக்கட்டு காளையுடன் கருப்பு கொடி ஏந்தி சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கோகுடி கிராம மக்கள் ஆண்டுதோறும் புனித அந்தோனியார் பொங்கல் தினத்தன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது வழக்கம். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த கோகுடி கிராம மக்கள் ஜெயங்கொண்டாம் திருச்சி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி ஜல்லிக்கட்டு காளையின் கொம்புகளில் கருப்பு துணி கட்டியும் மாடுபிடி வீரர்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழோட பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். முற்றிலுமாக எங்கள் தமிழோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. அதனால் ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த விலங்குகள் நல வாரியத்தை முற்றிலுமாக அகற்றணும்னு சொல்லி நாங்கள் வன்மையாக அதை கண்டிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி கூட நாங்கள் சிதம்பரம் சாலையில் நாங்கள் சாலை மறியல் கருப்பு கொடி ஏந்தி இந்த விலங்குகள் நல வாரியத்துக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். மத்திய அரசும் மாநில அரசும் இதில் அவசர சட்டம் போட்டு எங்களுக்கு சட்டம் நிறைவேற்றி பாரம்பரியமாக எங்களுக்கு மாட்டு வேடிக்கை நடத்துவதற்கு எந்த தடையுமின்றி நடத்துவதற்கு சட்டம் நிறைவேற்றி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு மாடுகளுடன் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வத்திப்பட்டி கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை அலங்கரித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நத்தம் மதுரை சாலையில் 1 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழுக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் தொண்டாற்றியவர்களுக்கான திருவள்ளுவர் விருது உள்ளிட்ட விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா செய்திக்குறிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது முனைவர் வி.ஜி. சந்தோஷத்துக்கு வழங்கப்படுகிறது. தமிழ் பேரறிஞர்கள் பெயரால் வழங்கப்படும் 2015ஆம் ஆண்டிற்கான மற்ற விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தந்தை பெரியார் விருது தருமபுரியைச் சேர்ந்த வி.ஆர். வேங்கனுக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது ஏ. பொன்னுசாமிக்கும் வழங்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா விருதுக்கு காரைக்குடியைச் சேர்ந்த முனைவர் பர்வத ரெஜினா பாப்பாவும், பெருந்தலைவர் காமராஜர் விருதுக்கு தே. கல்லுப்பட்டியைச் சேர்ந்த மருத்துவர் ரா. வேங்கடசாமி காந்தி நிகேதனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மகாகவி பாரதியார் விருதை கவிஞர் பொன்னடியானும், பாவேந்தர் பாரதிதாசன் விருதை மதுரையைச் சேர்ந்த முனைவர் வி. ரேணுகாதேவியும் பெறுகின்றனர். தமிழ் தென்றல் திருவிக விருதுக்கு தினமணி ஆசிரியர் கி. வைத்தியநாதனும், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருதுக்கு மதுரையைச் சேர்ந்த ராகோ ராசாராமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த விருதுகள் யாவும் வரும் 16ஆம் தேதி அன்று சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா அரங்கில் நடைபெறும் விழாவில் வழங்கப்படும் என்றும், விருது பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருதுக்கான தகுதியுரை சான்று வழங்கப்படும் என்றும், மேலும் வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் 46 பேருக்கு நிதியுதவி அரசாணைகள் வழங்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற முனைப்புடன் தேர்தல் பணியாற்ற வேண்டுமென தொண்டர்களுக்கு கட்சியின் பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று வந்த முதல்வர் ஜெயலலிதா விழுப்புரம் தெற்கு, நாமக்கல், கரூர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்சி அலுவலகங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் உரையாற்றிய அவர், வரும் சட்டப்பேரவை தேர்தலின் வெற்றிக்கான முன்னோடி நிகழ்ச்சியாக இது அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடையப்போகும் மகத்தான வெற்றிக்கு முன்னோடியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்துள்ளது. அத்தகைய வெற்றியினை அடைந்திட நீங்கள் அனைவரும் முழு ஈடுபாட்டோடு தேர்தல் பணியாற்றிட வேண்டும். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி பிரகாசமாக உள்ளதாக திமுக தலைவர் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் சற்று முன் செய்தியாளர்களுடன் பேசிய கருணாநிதி, அதிமுக அமோக வெற்றி பெறும் என்று ஜெயலலிதா தெரிவித்திருப்பது அவருடைய எதிர்பார்ப்பு என்று குறிப்பிட்டார். மேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும், சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பிரகாசமாக உள்ளதாகவும் கருணாநிதி குறிப்பிட்டார்.
வரக்கூடிய தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து? அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. வரக்கூடிய தேர்தலில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். தேர்தல் அறிக்கை எப்போ வெளியாகும்? எழுதப்பட்டு வருகிறது. விரைவில் வெளிவரும். பாகிஸ்தானில் தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ் இ முகமதுவின் தலைவர் மௌலானா மசூத் அசார் கைது செய்யப்பட்டுள்ளார். பத்தான்கோட் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் என்று இந்தியாவால் குற்றம் சாட்டப்பட்ட அவரை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் முகாம்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து இந்த இயக்கத்தின் தலைவரான மௌலானா மசூத் அசார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அசாரின் சகோதரர் அப்துல் ரவூப் உட்பட மேலும் 12 பேரும் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். பவானி சாகரில் இருந்து தண்ணீர் திறப்பு, அரசுக்கு விவசாயிகள் நன்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு தன்னால் இயன்றதை செய்யும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பால இணைப்புச் சாலை அடிக்கல் நாட்டு விழா மற்றும் திருமலை ராஜன ஆற்றில் கட்டப்பட்ட புதிய பால திறப்பு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்ட திட்டங்களை தொடக்கி வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கை பற்றி மக்களுக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் தெரியும் என்றார். நாளை சில முக்கியமான தலைவர்களை சந்தித்துவிட்டு நாளை திரும்புவேன். எங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக மேற்கொள்வோம். அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு தெரியும், அந்த குழுவைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட கிராம மக்கள் கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி, ஐயம்பட்டி, பண்ணைப்புறம், தேவாரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் சட்டைகளில் கருப்பு துணி கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்காவிட்டால் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதை கண்டிப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கணும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அதுக்காண்டி தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதை மீறி ஜல்லிக்கட்டு நடத்த தடை நீங்கலை அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம், தேனி மாவட்ட விவசாயிகள் அனைவருமே சேர்ந்து கண்டிப்பான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். அதே சமயம் எங்களோட ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே நாங்கள் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருவோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் மறியல் செய்ய முயன்ற 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காரைக்குடி அருகே உள்ள தேவக்கோட்டை ரஸ்தா ரயில் நிலையத்தில் திருச்சி ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலை காலை உரிமையாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தோர் மறிக்க முயன்றனர். அவர்கள் தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பின்னர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் இருந்து ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி கால்வாய் 2ஆம் பருவ பூன்சை பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம், மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பவானிசாகர் அணை மதகுகளை இயக்கி நீர் திறந்துவிட்டனர். இதன் மூலம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,03,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஈரோடு, கரூர், திருப்பூர் மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கிற 1,03,500 ஏக்கர் பயன்பெறுகிற வகையில் பவானிசாகர் அணையிலிருந்து இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமாய் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜி.ஏ. வடிவேலு உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 92. சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வடிவேலு சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான தருமபுரி மாவட்டம் ஏகொள்ளஹள்ளியில் மக்களஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரில் சென்று வடிவேலுவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரான ஜி.ஏ. வடிவேலு அகில இந்திய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட வீரரும் காந்திய வழியில் கடைசி வரை வாழ்ந்து வருமான மரியாதைக்குரிய பெரியவர் வடிவேலு அவர்களுடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்பதோடு காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு பேரிழப்பு. ரயில்வேவுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஏழைகளுக்கு பட்டா வாங்கி கொடுத்த ஒரே ஒரு தியாகி என்றால் அவர் ஜி.ஏ. வடிவேலுத்தான் சாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் தியாகி பென்ஷனை கூட அவர் வாங்க மறுத்தார் என்பது உலகறிந்த விஷயம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய தியாகி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தருமபுரிக்கு மட்டுமல்ல, பெரிய இழப்பு. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தென்மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி வெற்றி பெறுவதற்கு அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் பாடுபட வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி மண்டல செயலர் நல்லையா சுபகுமார், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் துரைபாண்டி, கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தலைவர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் திருநாளை ஒட்டி தருமபுரி மாவட்ட கிராம பகுதிகளில் நடைபெறும் வாரச்சந்தைகளில் மக்கள் கூட்டம் திரள்வதால் பொங்கல் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகின்றது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பென்னாகரம், பாப்பாரப்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றும் இன்றும் வாரச்சந்தைகள் நடைபெற்றன. மளிகை பொருள் தொடங்கி மாடுகளுக்கு தேவையான மணிக்கயிறுகள் மற்றும் பொங்கல் பானைகள் உள்ளிட்டவைகளை வாங்க மக்கள் கூட்டம் சந்தைகளில் அலைமோதியது. பொங்கல் முடிந்து கரிநாள் என்பதால் ஆடு, கோழி விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இன்றைக்கி ஆடு, மாடு, ஏன்னா பலசரக்கு, மளிகை பொருள், இன்றைக்கி விவசாயிக்கு சம்மந்தப்பட்ட நிலத்தில் விளைஞ்சது எல்லாம் கொண்டாந்து விற்று எல்லாம் நல்லா இருந்துட்டு ஒரு அளவுக்கு வியாபாரம் வாங்கின்னு போனாங்க. கூட்டம்லாம் இருந்துட்டு காலையில் இருந்துட்டு 7 மணிக்கு இருந்து 11 மணி வரலாம் ஆட்டு சந்தை அரிமான கூட்டம், நல்ல கூட்டம் இருந்தது. நல்லா இன்றைக்கி வியாபாரம் ஆச்சு. ஆடு மாடெல்லாம் நல்லா வந்துச்சு, வியாபாரம் சிறப்பாக நடந்துச்சு. நல்லா ஆடு, மாடு பிடிச்சின்னு போனாங்க, கூட மரம்லாம் வாங்கிட்டு போனாங்க, இரும்பு சாமானமும் வாங்கிட்டு போனாங்க. பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய நாட்களில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நுழைவுச்சீட்டுகள் வழங்குவதற்கான 20 நுழைவுச்சீட்டு மையங்கள் தடுப்பு வேலி வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸுடன் கூடிய மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 130க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்களும் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்களும் வெவ்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவில் மகரஜோதி பூஜையை ஒட்டி பந்தள அரண்மனையில் இருந்து சுவாமிக்கு அணிவிப்பதற்கான திருவாபரண பெட்டி இன்று புறப்பட்டது. மண்டல பூஜை முடிந்த பின்னர் மகரஜோதி தரிசனத்திற்காக கடந்த 31ஆம் தேதி ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டது. வரும் 15ஆம் தேதி மகரஜோதி தரிசனம் நடைபெறுவதை ஒட்டி பந்தள அரண்மனையில் இருந்து திருவாபரணம் புறப்படும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. பந்தள ராஜாவின் சகோதரர் மறைவு காரணமாக அரண்மனை அருகில் உள்ள கொட்டகையில் வைத்து திருவாபரணம் பெட்டிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் சரண முழக்கத்துடன் திருவாபரணம் சபரிமலை நோக்கி புறப்பட்டது. பன்னாட்டு டென்னிஸ் போட்டி சானியா இணை புதிய சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆஸ்திரேலியாவில் உள்ள டயர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதையடுத்து அருகில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இயங்கி வரும் டயர் தொழிற்சாலை ஒன்றின் கிடங்கில் திடீரென தீ பற்றியது. மளமளவென பரவிய தீயால் தொழிற்சாலை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வானில் சூழ்ந்த கரும் புகையால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். தீ விபத்திற்கான காரணம் பற்றி தெரியவில்லை. இதில் 1,50,000 டயர்கள் எரிந்து சேதமானதாக தொழிற்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சானியா மிர்சா, மார்டினா ஹிங்கிஸ் இணை பன்னாட்டு டென்னிஸ் போட்டிகளில் தொடர்ந்து 28 முறை வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் காலிறுதிச் சுற்றில் விளையாடிய சானியா மிர்சா, மார்டினா ஹிங்கிஸ் இணை வெற்றி பெற்றதை அடுத்து இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக 28 தொடர் வெற்றிகளை பெற்ற கிகி பெர்னாண்டஸ், நடாஷா இணையை சாதனையை சானியா மிர்சா இணை சமன் செய்துள்ளது. சிட்னி நகரில் நடைபெறும் அரையிறுதிச் சுற்றிலும் சானியா இணை வெற்றி பெற்றால் அது அவர்களின் 29வது தொடர் வெற்றியாக இருக்கும். அத்துடன் அது ஒரு புதிய உலக சாதனையாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு விதித்த இடைக்கால தடை தொடரும். ஆர்வலர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் யோசனை. ஜல்லிக்கட்டு இடைக்கால தடைக்கு எதிர்ப்பு. தென் மாவட்டங்களில் தொடரும் போராட்டங்கள். பாகிஸ்தானில் தீவிரவாத இயக்க தலைவர் கைது. பதான்கோட் தாக்குதலை திட்டமிட்டதாக விசாரணை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.